தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது காட்டுமன்னார் கோயில்கிட்ட சீமான் தம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அங்கன இருந்த ஒரு திமுக ரவுடி கும்பல் ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ட ஒரு நியாயமான கேள்வி. தம்பி கேட்டதில் முக்கியமான கேள்விகள் நிறைய இருந்தது. அது எல்லாமே திமுக கொடுத்த வாக்குறுதிகள் தான். அதில் குறிப்பிட்டு அவர் பேசின ஒரு விஷயத்தில் நீட் தேர்வுக்கு என்னடா இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதற்கு நியாயமாக இவங்க பதில் சொல்லணும், இல்லை வாதமிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பதில் பேச தெரியாமல் அங்கே இருந்த அந்த குடியார் திமுக சப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டு அந்த தம்பியை அடிக்க போகிறாரு. முதல்ல இந்த தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? ஏன் இதை நான் பற்றி பேச வரேன் அப்படின்னா, முதல் எடுத்த உடனே இதற்கு முன்னாடியே ஹிம்லர் அவர்கள் கனிம வள கொள்ளைக்காக எதிர்த்து போராடும்போது பேசிக்கிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போய் பேசுகிறாரு. அவரை அடிக்கிறதுக்கு மேடை ஏறி சேரை தூக்கி படிக்கிறாங்க. இப்போ 2வது முறை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இவங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வருது அப்படின்னு தெரில. இந்த திமிர்த்தனத்தை நம்ம அடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய பிரச்சனையாகும். நான் தாண்டா பெரிய கொம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பொறுத்து போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சாதகமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நான் ஹிம்லருக்கு பிரச்சனை வரும்போதே பார்த்தேன். யாருமே அது சம்மந்தமாக ஒரு ட்விட்டு அது இதுன்னு எதுவுமே போடல. திராவிடர்களை சார்ந்து நான் சொல்கிறேன். அவங்க அதை பக்கமாக பேசாமல் அப்படியே கடந்து போகிற மாதிரி போயிடுறாங்க. இதுக்கும் அப்படி தான் போவாங்க. ஆனால் இந்த வீடியோவை இடுமானம் கார்த்தி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் கீழே கமெண்ட்டில் போகும்போதெல்லாம் இப்போ ஒருத்தன் ஓப்பனாக போடுறான், டச்சு விட்டு போச்சு ரொம்ப நாளாக, இவ்வளோ நேரம் அடித்து பிறந்திருக்க வேண்டாமா அப்படின்ட்டு. எங்கேருந்து அவங்களுக்கு இந்த திமிர்த்தனமான வார்த்தைகள் வருது அப்படிங்கிறதே தெரில. இது தமிழ் தேசிய ஆதரவாளர்கிட்ட பயங்கர கோவம் வந்திருந்தாலும் கூட நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்களை சும்மாவே விடக்கூடாது. இது சும்மா ஒரு வாய் பேச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணுற விஷயத்த நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணால் தான் இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 2, 3 வாட்டி அவனுங்க இந்த ஜெயிலுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வரணும். அவங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியல. 170 நாளுக்கு மேலே மக்களுக்காக ஒரு காணொலியை வெளியிட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிறையில் கிடக்காரு. அப்படி மக்களுக்காக போராடி ஒருத்தர் தூக்கி சிறையில் போட்டு வச்சுருக்காங்கன்றதே நமக்கு கோவம் வர விஷயத்தில், அதை தாண்டியும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களோட ஆட்சி நடக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் போய் பேசும்போது எம்கேஎஸ் பேசுகிறாரு. அதுவும் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதி பூங்காவாக சென்னை இருக்குது, எங்களுடைய தமிழகத்தை பார்த்து மற்ற பேரும் வியக்கிறாங்க அப்படின்லாம் கூச்சமே இல்லாமல் பேசுகிறாங்க. இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கை பற்றி பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் நிறையவே விளக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் ஏதோ ஒரு எமோஷ்னலாக பேசுகிற அளவுக்கு போயிருச்சு. ஆனாலும் கூட என்ன தோணுது அப்படின்னா, அந்த 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 திமிர்த்தனம் அவங்களுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். விரைந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழக்கறிஞர் பாசறைகள் சேர்ந்து ஏதாவது முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அடிக்க அடிக்க அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கொட்டை கொட்டை குனிகிறது அப்படிங்கிற ஒரு கூட்டமாக நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க விடமாட்டானுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணம். இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிங்க. அண்ட் அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னும்போது நம்ம ஒன்றும் பதுங்கி போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அங்கே போலீஸ் கண் முன்னாடியே ஒருத்தன் அடிக்கும்போது நம்ம அடித்த பிறகு திருப்பி அடிக்கிறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. அதுக்கு கூட சட்டத்தில் வழி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். யூடியூபர் சாட்டை துரைமுருகன் ஒருத்தவர் இந்த ஆட்சியில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி நான் பார்க்குறேன்? அது கருத்துரிமைங்கிறது அவங்கவுங்க சொல்கிறாங்க. அது ஏற்றுக்காததான் ஆட்சியாளர் கையிலையும் மற்றவங்க கையிலையும் இருக்குது. குறை சொல்கிறதும் மற்றது நிறை சொல்கிறதும் அது அவங்களுடைய உரிமை. இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நாடை ஏறி அடிக்க போயிருக்காங்க. இல்லை, அது நானும் பார்த்தேன். அது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி தான். அண்ணன் நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த பணியை இது யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் அவங்களுக்குன்னு எண்ணற்ற தம்பிகள் இருக்காங்க. இதை அவங்க இதை மாதிரியே அவர் தொடர்ந்து பயணித்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எதிர்கட்சியாக செயல்படுறது நாம் தமிழராக மட்டும்தான் இருக்குன்னு ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் இந்த கருத்தை எப்படி நான் பார்க்குறீங்க? எல்லாமே அப்புறம் என்ன கூட்டணியில் இருக்காங்க, தாண்டி இப்போ ஜால்ரா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்கள் பார்க்காதில்ல. கூட்டணியில் இருக்கவங்களும் இன்றைக்கி நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க. இன்னொருத்தவங்க உள்ளே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க எதிர் அணியில் இருந்தவங்களும். இதெல்லாம் நடக்கிறது தான். இது நாங்கள் தான் செயல்படுறோம், அதிமுக ஒன்றுமே பண்ணல அப்படின்னு அது சொல்கிறது உண்மை தானே. இப்போ சாட்டை துரைமுருகன் ஒருத்தவர் இந்த ஆட்சியில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி நான் பார்க்குறேன்? அது கருத்துரிமைங்கிறது அவங்கவுங்க சொல்கிறாங்க. அது ஏற்றுக்காததான் ஆட்சியாளர் கையிலையும் மற்றவங்க கையிலையும் இருக்குது. குறை சொல்கிறதும் மற்றது நிறை சொல்கிறதும் அது அவங்களுடைய உரிமை.
அவங்க நல்லது சொன்னால் ஏற்றுங்க, கெட்டது சொன்னால் விட்டுட்டு போங்களேன். இது என்ன அது அவர் அவ்வளோ பெரிய இதை நீங்கள் ஏன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வதந்தி பரப்பிட்டாரு, அதனால ஒரு மேலே அது இல்லை வதந்தி பரப்புனா இவ்வளோ நாளாக விட்டுக்கிட்டு ஏன் இதுக்கப்புறம் குண்டாஸ் போடுறீங்க? அது இல்லை அந்த விஷயத்தை குண்டாஸ் போடுற அளவுக்கு ஒரு குற்றமாக நீங்கள் பார்க்குறீங்க? அது கருத்து உரிமைங்கிறது அவர் சொல்கிறாரு, சொன்னதை ஏற்றுக்கிறது, அது வதந்தி பரப்புனாருங்கிறது அது கோர்ட்டு முடிவு பண்ணேன். குண்டாஸ்லாம் வந்து எங்கே நிற்க போகுது? இது அதை வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. 45 நாள்லேயே உடஞ்சி போவோம். ஒரு வாட்டினா பரவாயில்ல, 3வது முறையாக ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இது வந்து எப்படின்னா இது அரசோட பழிவாங்கும் படலம் தான் இது வந்து நான் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வந்து சென்ற ஆட்சியாளர்கள்லாம் இருக்கும்போது ஒரு சாதி சங்க தலைவர் மேலேயே வந்து தொடர்ந்து 4 குண்டாஸ் போட்ட ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க. அதை மாதிரி இந்த ஆட்சியாளர்களும் தனக்கு தேவையில்லாதவங்களாம், தனக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்களாம் குண்டாஸ் போடுறது சகஜமானது தான். அது அந்த எதிர்கருத்தே வரக்கூடாதுன்னா அவங்களோட நினைப்பு நோக்கம் என்னவா இருக்கணும்? அவங்க சொல்கிறதே இருக்குன்னா அது அவங்க கட்சி எம்எல்ஏவோ இல்லை எம்பியாவோ இருக்கணும், இல்லை வேறு யாராவது இருந்துட்டு மேட்சை கை தட்டுறவங்களா இருக்கணும், இல்லை அவங்க கட்சிக்காரங்களாகவே இருக்கணும். அதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வேறு கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே என்னமோ. அந்த ஒரு விஷயத்தை பொதுமக்களாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா? அது பொதுமக்களாக பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. கட்சிக்காரங்களே வந்து இல்லை கட்சிக்காரங்களாம் இல்லை, இப்போ நடக்கும்போது வந்து செருப்பு தூக்கி காட்டுறது, எது கட்சிக்காரங்க மேலே வந்து ஒரு கூட்டம் போடும்போது அங்கிட்டு போய் வந்து அடிக்க போகிறது, அதெல்லாம் அநாகரிகமான செயல் தான். அது ஏன்னு அவங்க கருத்து சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறத ஏற்றுக்காதான் அது அவங்களுடைய விருப்பம். அது இப்போ கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நாடை ஏறி அடிக்க போயிருக்காங்க. இல்லை அது வந்து நானும் பார்த்தேன், அது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி தான். அது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து கண்டிச்சிருக்காங்க. அது ஏன்னா எதாக இருந்தாலும் கருத்து உரிமைங்கிறது அது ஜனநாயக உரிமை, ஏற்றுக்குங்க ஏற்றுக்காம போவாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஓப்பனாகவே. கடந்த ஆட்சியில் இருக்கவங்களையும் இந்த மாதிரியான இஷ்யூ இல்லை அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவரே அது தவறுன்னு தானே சொல்கிறாரு. இல்லை நான் வந்து கடந்த ஆட்சியில் இருக்கவங்களையும் இந்த மாதிரி மேடை ஏறி தாக்குற அளவுக்குலாம் ஒன்றும் நடந்ததில்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்க பண்ணுறது எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை அவர் தலைவர் வந்து இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக நினைக்கிறேன், இதை மாதிரிலாம் அநாகரிகமான செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பண்ணுறாங்கன்னா அது என்ன நடக்குமோ அது தமிழ்நாட்டோட என்ன 5 ஆண்டுகளில் தெரியும். இது அண்ணன் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த பணியை வந்து இது யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் அவங்களுக்குன்னு எண்ணற்ற தம்பிகள் இருக்காங்க. இதை வந்து அவங்க இதை மாதிரியே வந்து அவர் தொடர்ந்து பயணித்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக பின்வாங்கிறதெல்லாம் கூடாது. கடைசியாக ஒரு கேள்வினா, இப்போ வந்து எதிர்கட்சியாக செயல்படுறது வந்து நாம் தமிழராக மட்டும்தான் இருக்குன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் இந்த கருத்தை எப்படின்னா பார்க்குறீங்க? எல்லாமே வந்து அப்புறம் என்ன கூட்டணியில் இருக்காங்க தாண்டி இப்போ ஜால்ரா போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்கள் பார்க்காதில்ல. கூட்டணியில் இருக்கவங்களும் இன்றைக்கி வந்து நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க. இன்னொருத்தவங்க உள்ளே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க எதிரணியில் இருந்தவங்களும். இதெல்லாம் நடக்கிறது தான். இது வந்து நாங்கள் தான் செயல்படுறோம், அதிமுக ஒன்றுமே பண்ணல அப்படின்னு அது சொல்கிறது உண்மை தானே. அவங்க இப்போ நீட்டுக்காக இப்போ குரல் கொடுத்துட்டா வந்தாங்க, எதுவுமே இல்லையா, ஆளுநர் உரையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. இப்போ நீட்டுக்காக அவங்க தான் கைது போட்டாங்கன்னு இவங்களும் சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இப்போ உங்களோட பார்வையிலேருந்து நாம் தமிழர் வந்து நாம் தமிழர் வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வந்து மக்கள் முன்னிலையில் வந்து வெளிக்கொணர்றதில் வந்து நாம் தமிழர்களுடைய இருக்கிறவங்க எல்லாமே படித்தவர்கள் நினைக்கிறேன், வந்து ரொம்ப பேச்சாளர்னு நினைக்கிறேன். இந்த ஆற்றல்லாம் இருக்குது. அவங்க கட்சியில் யார் இருந்தாலும் சரி அதில் அந்த ஒரு ஓட்டை கூட யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஓட்டு தான் அது. அந்த ஓட்டு மதிப்பு விலை மதிப்பற்றது. இப்போ 48,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காருன்னா போன முறை கடலூரில் 10,000 சில்லற வாங்கினார். இந்த முறை இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி. அது சென்னையில் வந்து வாங்குறதுன்னா அதெல்லாம் கொள்கைக்கான ஓட்டுன்னு எடுத்துக்கலாம். அது கொள்கைக்கான ஓட்டு. இது வந்து கூட்டணி வைக்காததுக்காக கிடைச்ச ஓட்டும் அது தமிழர்களுக்கான ஓட்டு தான். அது நன்றி.